ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 24/2/2024 ஷோபக்கிருது வருடம் மார்ச் மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி. மாலை 6:51 பின்பு பிரதமை. நட்சத்திரம் மகம். இரவு 11:05 பின்பு பூரம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3 வரை. குளிகை காலம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம் உத்திராடம். பௌர்ணமி திதியாகவும் மாசி மகம் நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது திட்டமிட்ட காரியத்தில் நட்டமில்லா வெற்றிகளை நாள் முழுவதும் சந்திக்க முடியும். சந்தோஷமான, அதாவது குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பயணம் என்ற விஷயத்தில் பதட்டம் என்ற அம்சத்தை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவங்க பாதாள வடிவுடையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது உங்களுக்கான அனுகூலம் கிடைக்கக்கூடிய, ஆதாயம் பெருகக்கூடிய, அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய, ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயர் பதவியில் உள்ளவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியை சேர்ந்தவங்க வாஞ்சியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பொன் பொருள் சேரக்கூடிய நல்ல நாள். அதாவது கண்ணும் கருத்துமாக உழைத்து பொன்னும் பொருளும் சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை அல்லது அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான வருமானங்களும் அதிகமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகல் பொழுதில் பசுந்தயிர் தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க எல்லையப்ப சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது வகையான வாழ்வு அமையக்கூடிய சூழல் இன்றைய நாளில் மேன்மையாகவே அமையும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை அதிகமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நட்பு என்ற விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க ஸ்வர்ண கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு உதவியும் பதவியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய உள் மனசில் எதிர்பார்த்த பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் மிகுதியாகும். ஒரு சில பேர் சொந்த தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் அதற்கான முயற்சிகளும் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க தேவி பட்டாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது.
கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது பொருளாதார வகையில் உங்களுக்கான சிறப்புகள் பெருகக்கூடிய பொன்னான வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். கணினி துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் மிகுதியாகும். பொதுவாகவே கணிதம் சம்பந்தப்பட்ட சாஸ்திர அமைப்புகளில் உள்ளவர்களுக்கு ஓரளவு வருமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நமவோம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க பச்சை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய நல்ல நாள். சந்திர பகவானும் ராசி அதிபதி சுக்கிர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக பெருத்த ஆதாயம் கிடைக்கக்கூடிய, தொழில் ரீதியான வகையில் கனத்த வருமானம் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய மனசில் வலுத்த நம்பிக்கை பெருகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏடாகூடமான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு விறுவிறுப்பான செயல்பாடுகள் அதிகரிக்கும். அதாவது உங்களுடைய விறுவிறுப்பான செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகளை ஈர்க்க முடியும். சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கடல் கடந்த பயணத்தில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். லாபஸ்தான அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வியாபார ரீதியான வகையில் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறத விட எதிர்பாராத லாபங்கள் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பு என்ற விஷயத்தில் உத்வேகம் காட்டுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க ஐயனார் அப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவும் உறவும் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது சமூகத்திற்கு தேவையான, வாழ்க்கைக்கு தேவையான வரவுகள் அதிகமாகும். உங்களுடைய தகுதிக்கு மீதிய வரவுகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். உறவு வகையில் ஒற்றுமை பிளிரக்கூடிய, உறவு வகையில் இது நாள் வரை இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனக்கசப்புகள் விலகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் மங்களேஷாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க கன்னியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வெகுமானம் மிகுதியாக கூடிய நல்ல நாள். எல்லோரும் எதிர்பார்க்கிற வருமானம் மட்டுமல்ல, உங்களுக்கான வெகுமானம் மிகுதியாக கூடிய, நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அல்லது வியாபாரம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஏரியாவில் உங்களுக்கு நிகர் நீங்களே என்ற மிகப்பெரிய கௌரவம், மிகப்பெரிய அந்தஸ்து கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆலோசனைகளை மதித்து செயல்படுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க மதுர வீர சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு தார்மீக எண்ணங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது தர்மம் செய்யக்கூடிய, தானம் செய்யக்கூடிய, தார்மீக எண்ணங்கள் உதயமாகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. 7ஆம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகபட்ச ஆடம்பரத்தை அடியோடு தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க பச்சை காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய நல்ல நாள். அதாவது பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அசையா சொத்துக்களை வாங்க முடியும், அல்லது அசையா சொத்துக்கள் மீது இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் ஓரளவு விலகும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வகையில் ஒற்றுமையான சமாதானமான சூழல் நிலவும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாதுளையும் மாம்பழமும் தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க பெரியபாளையத்தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தியும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ
அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.